அஸ்ஸலாமு அலைக்கும். டே 11 இஃப்தார் மெனு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பேன்கேக் பண்ணியிருந்தேன். சுட சுட சூப்பராக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அது மேலே ஹனிலாம் ஊற்றி ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பேன்கேக்குன்னு இல்லாமல் லேயர் கேக்கு பொட்டி பண்ணியான்னு சொல்லி வீட் ஃப்ளோரில் பண்ணுறதுன்ட்டு அதை வந்து லேயர் லேயராக பண்ணாமல் சிங்கிளாக பேன்கேக் மாதிரி சுட செஞ்சு அது மேலே ஹனிலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் வழக்கம் போல் வந்து டேட்ஸ், அப்புறம் வந்து நன்னாரி சர்பத், அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷல் இறால் வாடா வெங்காயத்தோட. ஸோ நோம்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெறும் வடை பூரியாக இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாளைக்கு இறால் வாடா வாங்கலான்னு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. கூட வந்து சிக்கன் பாஸ்தா பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூட கருப்பு கொண்டக்கடலை அவிச்சிட்டு அது சுண்டல் மாதிரி அதையுமே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு இதெல்லாம் தான். ஸோ நம்மளுக்கு அல்லாஹ் இந்த ரிஸ்க கொடுத்த மாதிரி எல்லா ஏழை எளிய மக்களுக்குமே சரி, எல்லா மக்களுக்குமே நோன்பு துறக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த ரிஸ்க கொடுக்கணுன்ட்டு நான் துவா செய்கிறேன். நீங்கள் எல்லாருமும் துவா செய்யுங்க. எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக துவா செய்கிறது தான். ஸோ அந்த துவாவை என்றைக்குமே நம்ம விடாமல் எல்லாருக்காகவும் துவா செய்வோம். நீங்களுமே எனக்காக துவா செய்வீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.